Good evening and welcome back to the Rise Talk Show. நான் உங்கள் ஹோல்ஸ் சுதன். என்னப்பா தமிழில் பேசுகிறீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஏன்னா நம்மளோட கெஸ்ட்டு அந்த மாதிரி. ஸோ இன்னைக்கு வந்து we going to speak about politics, we going to talk about the community, we going to talk about everything to do with who we are today. நம்ம கெஸ்ட் வந்து சுமாரான ஆள் இல்லைப்பா. இவங்க வந்து போட்டு தாக்குவாங்க ஆன்லைனில். ஃபேமஸ்னு சொல்லலாம், இன்ஃபேமஸ்னு கூட சொல்லலாம், அது பொறுத்து இருக்கு நீங்கள் எந்த சைட்டில் இருக்கீங்க. அந்த மாதிரி கெஸ்ட் யார்? ஓகே, கதைக்கு வரேன். இன்னைக்கு நம்ம கெஸ்ட் டாக்டர் நெல்சன் முருகன். தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன். தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன். அதுக்கு வரலாம் டாக்டர். டாக்டர் அது என்ன புதுசா தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன்? உங்கள் பேரே நெல்சன் முருகன், அது என்ன தமிழ்? ஏன் ஹிந்து இல்லை மலேசியன் வச்சிருக்கலாம், ஏன் தமிழ்? நல்ல கேள்வி சுதன், வரவேற்கிறேன். ஏன் இந்த தமிழ்ன்ற வார்த்தை முன்ன வந்தது சொல்லி. ஓகே, நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே சாண்டிங்னு சொல்லுவோம், அப்படின்னு அது அடுக்குமொழி. நம்ம எங்கே போனாலும், இப்போ கடல் இடத்துல போனாலும் முருகா 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 இல்லைங்களா, நம்ம எப்போதுமே அந்த சண்டிங் சொல்லுவோம், வேற எதுவும் பேச மாட்டோம். இன்றைக்கு இஸ்லாமை பார்த்தீங்கன்னாக்கா முகமாட்டுன்னு முன்னுக்கு இல்லாமல் எந்த பேரும் வராது. இன்றைக்கு நம்முடைய அடையாளம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இது. நான் உணர்ந்த காலகட்டத்தினாலே இதுக்கு மேலும் தமிழ்ன்ற வார்த்தை என்னோடு இருக்குன்னு சொல்லி தான் நான் தமிழ்ன்ற பச்சையும் குத்திருக்கிறேன். சரிங்களா? ஆகவே நான் ஒரு தமிழ். அதுவே தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன் சொன்னதுக்கு தமிழுக்கும் நெல்சனுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கு. நெல்சன்ன்றது எனக்கு பாதைகளை கற்றுக் கொடுத்த மாபெரிய. நான் கொல்லம்பருக்கு வந்த பொழுது, சுங்கசி பொழுது கொல்லம்பருக்கு வந்த பொழுது எனக்கு அடைக்கலம் கொடுத்து எனக்கு சரியான முறையில் சில வழிகளை எனக்கு கற்றுக் கொடுத்த மாபெரிய என்னுடைய நண்பர் பேர் நெல்சன் நாராயணன். அப்போ அது உங்க பேர் இல்லையா சார்? அது இல்லை. என்னுடைய பெயர் முருகன், என்னுடைய தகப்பனார் வச்ச பேர் முருகன். ஆமா, அதனால ஒரு தமிழ் வெறியனாக என்னுடைய வாழ்க்கையில கோளறுக்கு வந்த பொழுது ஒரு அஸ்திவாரம் போட்டு தவறான வழிக்கு போகக்கூடாதுன்னு பாதுகாத்த அந்த நாராயணன், நெல்சன் நாராயணன் அவர்கள். அவருடைய பெயரை முன்பதாகவும் பிறகு என்னுடைய தகப்பனார் பெயரை கடைசியாக வைத்திருக்கிறார். தான் தமிழ் டாக்டர் நெல்சன் முருகன். இதுதான் தமிழ். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் பிள்ளைகள் பிறக்குது. இன்றைக்கு தமிழ் சுதன் என்று பேர் வைக்கலாமே, தமிழ் வினோதரி, தமிழ் லட்சுமி, தமிழ் மல்லிகா. அப்ப கூப்பிடுவர்கள் ஒவ்வொருவருமே தமிழ் தமிழ்ன்ற வார்த்தை வரும்பொழுது எல்லாருக்குமே தெரியும் we are the Tamils. இன்றைக்கு அதை விட்டுட்டு இன்றைக்கு பஞ்சாங்கத்தை பார்த்து பேரு எல்லாத்தையும் ரொம்ப மாடர்னா வைக்க பழகிட்டோம். ரொம்ப அழகா ஸ்டைலா போயிருச்சு பேரு எல்லாம் இங்கிலீஷ் பேரு. ஆமா, நான் 1ஆம் வகுப்புல போய் படிக்கும் பொழுது தர்மன், குணசேகரன், முனியாண்டி, காளியப்பன், குமார், ஆறுமுகம், பாலகிருஷ்ணன், காளியப்பன், சாமி கண்ணு, பொன்னையா, பெரியசாமி, சின்னசாமி, இப்படிதான் என்னுடைய பேர். நீங்க பெண்களுடைய பாத்தீங்கன்னாக்கா ராஜலட்சுமி, நாகேஸ்வரி, மகேஸ்வரி, சாந்தி, இப்படிதான் இருக்கும். மல்லிகா, எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா கடவுள் சார்ந்த பேர் தான் இருக்கிறத பார்த்துருக்கிறேன். காளியம்மா, முனியம்மா, ராஜம்மா, இப்படிதான் பார்த்துருக்கோம். ஆனா இன்றைக்கு இந்த பேரெல்லாம் நாம் தமிழ் யாரும் கொள்ளல, நாம தான் கொள்றோம். இப்போ பேர்லாம் சார், இப்போ உள்ள பேரு பெரியசாமி வந்து சேம் ஆயிருச்சு. அவ்வளவுதான். இந்த கொஞ்சம் போனா எல்லாம் சுசாலிங்கம் தான். ஒண்ணுமே செய்ய முடியாது. பெயரை என்றைக்கு பெயரிலே நாம் கோட்டை விட்டோமோ சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம தேசிய தலைவர் எடுத்துக்கோங்க, யாரு? நம்முடைய விக்னேஸ்வரன் தமிழ் டான்ஸ்ரி விக்னேஷன் வரனா எப்படி இருக்கும்? அந்த கெத்த பாருங்க. சரவணன் இருக்காரு, நான் முருகன் அவருக்கு அண்ணன், சரவணன் எனக்கு தம்பி தான். அப்ப என்ன சொல்லலாம்? தத்துவஸ்ரீ தமிழ் சரவணன் போட்டா எப்படி இருக்கும்? முருகனை பத்தி நிறைய பேசலாம். ஏன் அந்த மாதிரி ஒரு அழைப்பு? நான் அதான் சொல்றேன், இதுக்கு மேலாவது இருக்கக்கூடிய தமிழ் குடும்பங்கள் பெயர் வைக்கும் பொழுது முதலிலே தமிழ்ன்ற பெயரை வைத்தால் அது அடையாளமாக இருக்கும் என்பதை இங்கே நீங்கள் கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் உள்ளே மன்னிக்கவும். ஓகே டாக்டர், ஓகே டாக்டர். பேருக்கே உங்களுக்கு இவ்வளவு பற்று இருக்கு, அப்ப நம்ம மக்களுக்கு மேல உங்களுக்கு இன்னும் நிறைய பற்று இருக்கு ஐயா, நிறைய பற்றுகள் இருக்கு.
கடவுள் மறுபடியத்தை நான் பார்ப்பேன் என்று சொன்னார். கடவுள் ஒருவேளை என்னிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நான் மறுபடியும் தமிழனாக பிறக்க வேண்டும். நான் விடுபட்டதும் நான் கேட்காததும் நான் அறியாததும் இன்னும் இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் தமிழுக்காக முன்னோர்கள் எழுதிய இன்னும் அநேக புஸ்தகங்களையும் இன்னும் நான் படித்து கற்றுக்கொள்ள வேண்டும். விடுபட்ட பாடல்கள் அதையும் நான் இன்னும் கேட்டு மறுபடியும் நான் தமிழனாகவே மறிக்க வேண்டும் என்ற வரம்தான் என்னோட கடவுளத்திலே கேட்பேன். ஓகே, தமிழா பொறுக்கணும், ஆனால் மலேசியாவில் பொறுக்கணும்னு கேட்பீங்களா? நல்ல கேள்வி சார். இந்த உலகத்தில் யாருமே எந்த நாட்டில் பிறந்தாலும் யாருமே அந்த நாட்டுக்கு அவங்க சுதந்திரமாக இருக்க போகிறது கிடையாது. எல்லாத்துக்குமே மரணம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இதே தமிழ்நாட்டிலே நேற்று நான் ஒரு சற்று வீடியோ பார்க்கும் பொழுது ஒருத்தர் பேசுகிறார், மலேசிய தேசத்திலே பெண்கள் 11 மணிக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு ஒரு நண்பர்களோடு வெளியே சுவாரஸ்யமாக போயிட்டு வராங்க. ஆனால் இது தமிழ்நாட்டில் சென்னையில் முடியுமா அப்படின்ற கேள்வி நேற்று ஒருத்தர் கேட்குறாங்க. அப்பொழுது சிங்கப்பூர் தேசத்திலையும் மலேசிய தேசத்திலையும் நான் பார்த்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன், எப்பொழுது தமிழ்நாடு இந்த நிலைக்கு வரும் என்று சொல்லி. ஆகவே எந்த நாட்டிலே பிறக்கிறோம் என்பதில்லை, நாம் எவ்வளவு அறிவாக இருக்கிறோம் என்பதுதான் சிறப்பு. ஆகவே நீங்கள் அறிவோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் நாம் எந்த நாட்டிலும் சிறந்தவர்கள் தான். தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஆகவே உலகம் முழுவதும் போனவர்கள் தங்கள் தாய்மொழியை மறக்கவில்லை. ஆனால் மலேசியாவில் நம்ம தாய்மொழியை மறந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வேதனை. ஆகவே நான் ஒரு தமிழனாக பிறப்பது பிரச்சனை இல்லை மலேசியா தேசத்திலே. ஆனால் அந்த தமிழ் மொழியில் மேல் பற்று இல்லாமல், தமிழுடைய கலாச்சாரத்தின் மேல் பற்று இல்லாமல் ஜீவிப்பது தான் ஆடை இல்லாத மனிதனாக நான் பார்க்கின்றேன். ஆகவே எந்த தேசத்திலே நாம் பிறக்கிறோம் என்பது கிடையாது. ஆனால் அந்த தேசத்திலே நாம் அறிவுள்ளவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் என்னுடைய அனுபவத்தில். ஓகே, ரைட்டு. அதை பற்றி நம்ம வரலாம் டாக்டர். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தமிழ் அந்த பற்று, அந்த கல்ச்சர், அந்த ஹிஸ்ட்ரி, அந்த இதெல்லாம் எஜுகேஷன்லாம் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது யார் தப்பு? நான் ஏன்னு கேட்குறேன்னா, மலேசியாவில் நம்ம ஒரு 6-7% தான் இருக்கும். ஆனால் ஆஃப்கோர்ஸ் டசனா நமக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்குது. இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி விட்டு இப்போ என்ஜிஓ சேர்ந்தே நம்மளுக்கு தான் அவங்க தான் தலைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி என்ன தான் செஞ்சுருக்காங்க டாக்டர்? ஓகே, ஒரு 100 ஆண்டுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜனத்தொகையில நாம தான் முதன்மை இருந்திருக்கிறோம். ஓகே, அப்ப இப்போ நாம தான் கீழே போயிட்டோம். ஜப்பான் யாரை மினுக்கு சொல்றேன். அதுக்கு பிறகு மே உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி, மே 13. அப்புறம் இங்க சரியான முறையில் நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போனவங்க பல 1000 பேர் போயிட்டாங்க அந்த நாட்டை விட்டு. அப்ப நாம என்ன செய்தோம்? இந்த நாட்டில் இப்ப நம்ம சிறுபான்மை இல்லைங்களா? இந்த சிறுபான்மையில இன்றைக்கு அரசாங்கம் நம்மளை சதி செய்து விட்டால் என்று தான் சொல்ல வேண்டும். சதிதான் செய்தார்கள். எப்படி சொல்றீங்க? காரணம் என்ன சொன்னால், எல்லோரும் ஒன்றாக நம்ம மரடேக்கா கொண்டாடும் பொழுது என்ன இப்படி கொண்டாடுறாங்க? வி ஆர் த மலேசியன்ஸ். கிரணமு மாதிரி சொன்னாரு. கிரணமு அது ஒரு 5 வருஷம் அந்த ஸ்லோகனை வச்சிருந்தாங்க. we are grow together. நாம் வளர்ச்சி அடைந்தது கிரணமு. அதுல சீனர்களும் பங்கு, தமிழர்களுடைய பங்கு, மலாய்களுடைய பங்கு, மலேசியாவில் இருக்கிற அடையாள காட்டுள்ள அத்தனை பேருடைய பங்கா சிட்டிசனா இருந்தது கிரணமு. ஆனால் சட்டங்கள் போடும் பொழுது அங்கே ஏன் நம்முடைய மக்களை கழுவி விட்டார்கள்? அது ஏன் தப்பு சார்? தப்பு யாருன்னா, நமக்காக இருந்த பிரதிநிதிகள் ஏன் அமைதியாக இருந்தார்கள்? அதுதான் ஏன் சார்? இதுதான் சொல்லுகின்றேன். தாய் கட்சியாக மாய்கா 80 ஆண்டு காலம் அரசியலில் இருந்தவர்கள் ஏன் சொந்த கட்டடத்தையே பல கட்டடங்களை விட்டொழித்தார்கள்? கூட்டுறவு தோட்டத்தையும் பல தோட்டங்களை விட்டொழித்தார்கள். இன்றைக்கு நமக்கு இருப்பது கொஞ்சம், ஆனால் பேசுவது அதிகம். நாம் அதிகமாக பேசுகிறோமே தவிர செயல் வடிவத்திலே கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது என்று அறிவாயா? கடவுளுக்கு சொல்றாரு மனிதனை பார்த்து, கிரிகை இல்லை. If you are never practical, your society is going to wane. அழிஞ்சு போயிடும். இன்றைக்கு நமக்காக கேட்பார் கிடையாது. அரசாங்கத்திலேயோ பெடரலையோ நமக்காக ஒரு பிரதிநிதி யாருமே கிடையாது. அவங்க கொடுக்கிற சட்டத்தின் வாயிலாக இன்றைக்கு சொல்றாங்க, சில ஒரு மாநிலத்தில்
பள்ளி வாசலுக்கு மேல கோயிலை கட்டக்கூடாது. இது இந்த மாதிரி ஒரு சட்டங்கள் எவன் எங்க இருந்தான்னா எவன் எப்படி கட்டிக்கிட்டா என்ன, யார் எப்படி இருந்தா என்ன. அப்ப இந்த மாதிரி சட்டங்களை வரும்பொழுது அதை எதிர்த்து கேட்பதற்கோ அல்லது அந்த சட்டங்கள் வருவதற்கு முன்பதாகவோ பெடரல நமக்காக பதில் சொல்லுவதற்கு யாரும் இல்லை, போராடுவதற்கு யாரும் இல்லை, குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. இதுதான் ஒரு வருத்தம். இன்றைக்கு இந்த சமுதாயம் ஏன் எல்லா சூழ்நிலைகளிலும், அதாவது பள்ளி படிப்புல இருந்து நம்முடைய அதிகார படிப்புல இருந்து மேல் படிப்பு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்தியன்ஸுக்குன்னு என்ன இல்லை, சொக்கலாம் மனங்கா கிடையாது. பள்ளிக்கூடத்திலே நாம் கோட்டை விட்டோம். இதையும் என்ன கேட்டீங்கன்னாக்கா அரசாங்கம் ஏறக்குறைய மெட்ரிகுலேஷன் யூனிவர்சிட்டி வந்து ஏறக்குறைய ஒரு 58 யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன் ஒரு யூனிவர்சிட்டி நமக்காக இல்லை? இருக்கு சார். என்ன இருக்கு சொல்லுங்க. கெட்டால ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு சார் நம்மளுக்கு. அது வந்து சார் வயிற்று எரியுது சார். எங்க அப்பா கூட அதுக்கு 20,000 கொடுத்தாரு. தெரியுங்களா? நம்ம யூனிவர்சிட்டி தானே சார் அது நம்ம யூனிவர்சிட்டி, பொதுவான யூனிவர்சிட்டி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அது சென்ட்ரல் நம்பரேட்டா மாறினது உங்களுக்கு தெரியாதா தம்பி சுதன்? மாத்திட்டாங்க ஐயா, ஏமாத்திட்டாங்க ஐயா அப்படின்னு சொன்னா அவங்க ஆத்திரப்படுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி, ஏம் யூனிவர்சிட்டி நமக்கு இருக்கு. பாட்டு பாடி MITல சாமிவேல் அவர்கள் பாட்டு பாடி காசு சேர்த்து ஏறக்குறைய 25 மில்லியனோ 30 மில்லியனோ பொது ஜனது வாங்கினது. இன்னைக்கு அது சென்ட்ரல் நம்பராட் ஆயிருச்சு. இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு எத்தனை தமிழ் பிள்ளைங்க அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைக்குதா? ஒரு பெரிய கேள்விக்குறி தானே. கொடுக்குறாங்க சார், வருஷம் அந்த ஸ்காலர்ஷிப் கிராண்ட் கிடைக்கும். கிராண்ட் எடுத்து MITக்குள்ள கொடுக்குறாங்க சார். சரி, வருகிற வருமானம் 40 மில்லியன் சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு. கடனை கட்டி முடிச்சாச்சு, பல பில்டிங்களை விற்று கடனை கட்டிட்டாங்க. ஈந்தலுக்கு கொடுத்த அநேக மானியம் அரசாங்கம் வந்து பல மில்லியன். அவர் ஒரு வீடியோவில் சொல்றாரு 120 மில்லியன், ஒரு வீடியோவில் சொல்லுவாரு 30 மில்லியன். ஆக மொத்தத்தில் போன 2 வாரம் பண்ண கூட ஒரு 30 மில்லியன் சொச்சம் கொடுத்துருக்காங்க. ஆக இந்த மானியத்தை கொண்டு டாத்தா இல்ல, நமக்காக ஒரு பெரிய வரைபடம், டிக்ஷனரி. வி டோன்ட் ஹேவ் an Indian dictionary. ஆமா சார், அதுதான் கேட்கணும் இருக்கேன். 8 இயர்ஸா நம்ம இருக்கோம். ஒரு சிம்பிளான டேட்டாபேஸ் நம்மளுக்கு இல்ல இது இன்னைக்கு வரைக்கும். இதை கேள்வி கேட்டா, நான் ஒரு பொழுது கேள்வி கேட்டேன் இந்த கேள்வியை. இது நான் டிக்டாக்ல பேசும் பொழுது ஐயா டத்துஸ்ரீ சரவணன் வந்து தெரியுங்களா, சீரி என்கிட்ட வந்து டெலிபோன் பண்ணி அன்னில தான் எங்களுடைய உறவு பிரிஞ்சுது. இல்ல சார், இது இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க பாருங்க, பிளாங்காரிங்க அம்னோக்கில ஆமா they can go all the way to கம்போங், தமிழ் வரைக்கும் போக முடியும். ஆமா ரைட். பாஸ்காரிங்க அந்த மாதிரி தான். they have organization chat. ஆமா, ரோடா தாமானா ஸ்ட்ரீட்டா அவங்க அந்த ஃபேமிலியில என்ன எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க என்ன, அவங்க தாத்தால இருந்து பாட்டில இருந்து எத்தனை பேர் கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறாங்க, அந்த பிள்ளைங்க யாரு ஓகேயோ, அந்த பிள்ளைங்க என்ன வேலை செய்யுது, என்ன படிச்சிருக்காங்க, இது எல்லாமே டெய்லி அவங்களுடைய இருக்கு எடுத்து. சைனீஸ் கூட அந்த மாதிரி இருக்கு சார், நிறைய அசோசியேஷன் வச்சிருக்காங்க. அவங்க அதுலயும் பள்ளிக்கூடத்துல இருந்து டாட்டா எடுத்துறாங்க. ஆமா ரைட். நமக்கு இல்ல, நம்ம மக்களுக்கு யாசை இன்னைக்கு வரைக்கும் இல்ல. அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது, செஞ்சது இல்ல இது வரைக்கும். டத்துஸ்ரீ சரவணன் என்னை கேட்கும் பொழுது நான் இதை கேட்டேன். ஐயா, ஒரு கிராமத்துல போய் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போய் MF 7647 ஒரு வாகனத்தை நான் தட்டி கொடுத்தா அவன் எடுத்து கொடுத்துருவான். இந்த கார் எப்ப இம்போர்ட் பண்ணுது, யாரு மேனுஃபேக்சரு, இது என்ன கலரு, இது எத்தனை பேர் சொந்தமா இருந்துன்னு சொல்லி ஆமா லிஸ்ட கொடுத்துருவான். சாதாரணமா ஒரு காருக்கு ஒரு டாட்டா சென்டரே இருக்கு மலேசியாவில். யாரு எவரு பேர்ல இருக்கு, எத்தனை சம்மன் இருக்கு, அல்லது கம்பெனியோடைய இருந்தா அது எப்போ புஷ்பகோமுக்கு போகணும், என்ன பண்ணணும், எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் வந்து எல்லாமே அது சரித்திரம் இருக்கு. கடைசியாக அந்த காடி சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் எல்லா டீட்டெயிலும் வச்சிருக்கிறான் இல்லைங்களா? ஆனால் ஏன்யா நமக்கு இல்லைன்னு கேட்டப்பதான் சொன்னாரு, நீ மூடிக்கிட்டு இருந்தாரு. இதை குறித்து நீ கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்கு தெரியும், நாங்க எல்லாத்தையும் புடுங்கிடுவோம்னாரு. நான் நேரா சொல்றேங்க, நீங்க சொன்னீங்க ஏன் நீ இந்த மக்கள் மீது இவ்வளவு அக்கறை என்று சொல்லி. இது MIC தப்பு இல்ல சார், MIC தாண்டி சார் நமக்கு இன்னும் ஒரு பாட்டி இருக்கு சார். ஏன் அவங்களை பேர் பிடிச்சி கேட்க மாட்டீங்க? அது பாட்டி இல்லையா, பாட்டி. தானும் தன் குடும்பமும் எப்படி இருக்க வேண்டும், இதெல்லாம் வந்து தெரியுங்களா,
எங்க போய் பாடம் படிச்சானுன்னு தெரியல. எல்லாம் ஒரு கட்சியை திறந்து வச்சுக்கிட்டு கஞ்சி காசி கொடுத்துட்டு இவனுங்க டொரியான் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். குடும்பம் நானும் என் வீட்டாரமோ என்றால் நானும் என் வீட்டாருமோ வென்றால் சந்தோஷமாக இருப்போம், கம்பீரமாக இருப்போம். வாழ்ந்த கதை தெரியாது. இப்ப இன்ட்ராப் எடுத்துக்கங்க. ஓகே, மக்கள் சக்தியா மாத்தினாரு. அவர் அதுக்கு முன்னுக்கு எங்க இருந்தாரு? என் தம்பி இறந்து போனான், வேலையை இழந்தான், குடும்பத்துல சந்தோஷத்தை இழந்தான். இவங்க கூட சுத்தி சுத்தி ரேலி தான், எங்க போனாலும் காரை தூக்கிக்கிட்டு சுத்துற வேலை தான். அப்ப யாரு? தனீந்திரன். இவரு அதாவது நல்ல மேய்ப்பன் எப்படி தெரியுங்களா? என் கடவுள் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொன்னால் ஆடு மேய்க்கிறவன் ஆடு முன்னுக்கு போவான், அவன் பின்னால இருந்து போவான். அவன் தான் என்னது? மேய்ப்பன். லீடருங்க, அரசியல் லீடருக்கு எப்படி? அவன் முன்னுக்கு போவான், ஜனங்க பின்னால போனோம். உருப்படுமா சமுதாயம்? இன்றைக்கு all our leaders because they are walk front, how they are going to turn back? Okay, தலைகீழா போச்சுல, பிரமிட் தலைகீழா போயிருச்சு. நிக்குமா? ஒரு பிரமிட் தலைகீழா வச்சா நிக்குமா? அப்ப அஸ்திவாரமே என்ன ஆயிருச்சு? தவறாக கட்டப்பட்டது. இன்றைக்கு எல்லாரும் பேசலாம், 10 வருஷம் நான் அரசியல் இருந்துட்டேன், 20 வருஷம் அரசியல் இருந்துட்டேன்னு சொல்லி. where you never collect data. எப்படி மற்ற இனங்கள் தங்களுடைய சமுதாயத்திற்காக ஒரு டாட்டா சென்டர் போட்டு இரவும் பகலா ஒரு பிள்ளை பிறந்தா அவனுக்கு தெரிஞ்சிருது எந்த கிராமத்துல பிறந்துச்சு, யாரு பிறந்துச்சுன்னு. நாம பிள்ளைங்க பிறந்தா நம்முடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியாது. அந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் கல்வியில் அடிபடுது, சோசியல் அடிபடுறாங்க. வேலை படிச்சு வந்த பிறகு வேலையில்லா திண்டாட்டம், படிக்கிறதுக்கு படிச்ச இந்த உலகத்திலேயே நான் பார்த்த வரைக்கும் படிச்ச படிப்புக்கு மேற்கல்வி படிப்பு கிடைக்காத ஒரே நாடுனா இந்த நாடு தான். மெட்ரிகுலேஷன் யூனிவர்சிட்டிக்கு போறது பேர் ஆபத்து இருக்கு அவங்களுக்கு. பிகாஸ் they cannot choose what they want. அப்படின்னும் பொழுது நீங்க எப்படி சார் படிப்பீங்க? இப்ப நான் ஒரு இன்ஜினியர் தான், என் பிள்ளை என்ன மாதிரி தான் நடக்க பார்ப்பான். ஆனா இன்னைக்கு நம்ம மலேசியால என்ன செய்யறோம்? ரஜினிகாந்த் மாதிரி உடுப்பு போட்டு கண்ணாடியை போட்டு என் பிள்ளை ரஜினி மாதிரி இருக்கான்னு கேட்கிற காலம் வந்துருச்சு. யாராவது சொல்றாங்களா? ஆனா தாய் சொல்லுவா, அவன் அப்பா மாதிரி நடக்கிறான், அவ பாருங்க அவங்க அம்மா மாதிரியே இருக்கா, அவ சிரிச்ச அம்மா மாதிரி இருக்கிறா. ஆனால் அதையும் தாண்டி என்ன செய்யறாங்க இன்னைக்கு? மற்றவர்களை காப்பி அடித்து என் பிள்ளை இப்படி இருக்கு அப்படி இருக்கு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆடுதுன்னா யாரு மேல தப்பு? நம்ம மேல தப்பு. இன்றைக்கு இந்த சமுதாயம், நான் ஏன் சொன்ன தெரியுங்களா, அரசாங்கம் திட்டம் போட்டார்கள் என்று சொல்லி. அப்படி இந்த 80 ஆண்டு காலம் மாய்காவோ அதோடைய உடனடியான கட்சி பல இந்திய கட்சிகளாக இருந்தாலும் பாரதிய நேஷனல் சுதந்திரத்திலிருந்து இதுவரைக்கும் இவ்வளவு சிறப்பாக நடத்துவர்கள் எல்லாமே அவங்களுடைய சின்னம் தான் பாரிசான் நேஷனல் திராசு. ஆனா அவங்க போட்ட திட்டம் பூரா இப்படி இருக்கும். அதுவே ஒரு பெரிய பொய். இட்ஸ் சம வார்ட். இல்லையா? திம்பங் பண்ணணுமா இல்லையா? 58 யூனிவர்சிட்டி கட்டி எனக்கு ஏன் எந்த கட்சி தலைவனும் ஒரு கேள்வி கேட்கல? எங்களுக்கு எங்கன்னு கேட்டிருக்கலாமே, துண்ணு அன்னைக்கே கேட்டிருக்கலாமே. எதுக்கு அத்தனை கோடி செலவு பண்ணி தனியா கட்டணும், எய்ம்ஸை கட்டணும்? ஏன் கோலம்பல்லே கட்டியிருக்கலாம். இங்க நம்ம பிபி நாராயணன் ஹாஸ்டல் இருந்தது, தோட்டத்துல இருந்து வந்து தெரியுங்களா, அங்க தங்கி எத்தனை பிள்ளைங்க யூனிவர்சிட்டி அதை வித்து விட்டானுங்களா? ஐயா ஆமா, உசேன் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல 4 மாடி தோட்டத்தில் அந்த காலத்துல பாவம் பிபி நாராயணன் ஹாஸ்டல்னா அது ஒண்ணுதான். தோட்டத்துல வந்து அங்க தங்கி எத்தனை பேர் இதை பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். அதுல தங்கி தான் நம்ம யூனிவர்சிட்டி மலையில படிச்சுட்டு இருந்தாங்க. அதையும் காசுக்காக வித்தானுங்களே. நான் கேள்விப்பட்ட விஸ்வா துண் சம்பந்தம் விற்க போறாங்களாம். ஆமா, தோட்டம்லாம் வித்து முடிஞ்சிருச்சு. அந்த குடும்பம் தான் இன்னைக்கு ஆட்சி சென்றாம் பராட். அங்கேயும் ஒரு பெரிய ஊழல் நடக்குது. இன்றைக்கு கூட்டுறவு என்எல்சி நினைச்சிருந்தா ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளையும் படிப்புல தேர்ச்சி பெற்ற அத்தனை பிள்ளைங்களையும் இன்னைக்கு உயர்கல்வியை படிக்க வைக்கிறதுக்கு தாராளமா அவங்க பண்ணியிருக்கலாம். அங்கேயும் என்னது தப்பு நடக்குது? குடும்பமே கம்பெனில இருக்கு, அவருடைய குடும்பமே கம்பெனில இருக்கு. குறைஞ்சது 4 லட்சம் வெள்ளி சம்பளத்தில் இருக்காங்க அந்த குடும்பம் மாத்திரம். அதுல அவருடைய மகன்ல இருந்து எல்லாமே சென்றாம்பராட் எல்லா கம்பெனி. நம்ம சமுதாயம் ரொம்ப சிறப்பான சமுதாயமா வாழ வேண்டிய சமுதாயம். மைக்கா ஹோல்டிங்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ட்ராப்புக்கு பிறகு அதுக்கு முன்னுக்கு மைக்கா ஹோல்டிங், நேசா கூட்டு, இப்படி பல திட்டங்கள் டாட்டா சரியான they don't have a proper transparency. When we don't have a proper
இடையில வந்து எனக்கு வந்து மாயக்காவிலேருந்து அழைப்பு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, நாங்கள் எங்களுடைய கணக்கு அறிக்கைலாம் கொடுக்குறோன்னு 2000 பேர் கூட்டிகிட்டு வர வேணாம், 1000 பேர்லேருந்து 200 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் 20 பேர் கூட்டிகிட்டு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஐசி கேட்ட பிறகு தான் நான் சொன்னேன், நீ என்ன தீவிரவாதியா, நீ என்ன புக்கிட்டாமாண்ணா, அட போங்கடா, தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் திருப்பி கால் பண்ணாரு முருகையா. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர், சிவசுப்ரமணியம், இன்னும் அவர் யாரு, நெல்சன் ரங்கநாதன், அவரும் கூப்பிட்டாரு, ஐயா பெரியவர் உங்களை பார்க்கணுமான்னு. அவர்களுக்கு நேரம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் ஒரு முடிவு பண்ணினேன், சுவிட்சை வேட்பாளராக சுங்கசிப்பேட்டில் இருப்பதற்கு. ஆமா, அது நான் கேள்விப்பட்டேன். நெஸ்மா சொல்றீங்களா நிக்க போறீங்கன்னு? சுங்கசிப்பேட்டில் நிக்க போறேன்னா, தாப்பாவில் நிக்க போறேன்னா, எங்கே எந்த நேரம் என்று எனக்கு தெரியாது, எங்கே எப்ப என்பது தெரியாது, யாருக்கு தெரியாது. சொல்றீங்களா சும்மா ஃபன்? உண்மையாக தான் சொல்லுகின்றேன். இப்பொழுது அந்த அறிக்கைக்கு பிறகு நிறைய பேர் எனக்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஏன் என் கூட வந்து சேரக்கூடாதுன்னு சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் there's a call everybody. உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கும், அந்த அழைப்புல நான் நிக்க தயார். எனக்காக ஒரு 2000 பேர் எனக்கு போட்டு அவன் சந்தோஷப்பட்டான்ல, அது போதும் எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றியாக நான் நினைக்கின்றேன். ஆகவே நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, இந்த வரக்கூடிய எலெக்ஷன்ல யாரெல்லாம் நீங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 1000 பேர் உங்களுக்கு தெரியும், 2000 பேர் உங்களுக்கு தெரியும்னா, தயவு செய்து பெண்களோ ஆண்களோ வெளியே வந்து என்ன செய்யுங்க, சுயேட்சையா நில்லுங்க. இந்த அழைப்பை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ப்ளீஸ் கம், ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப். எவ்வளோ 1000 செலவு பண்றோம், 5000 வெள்ளி செலவு பண்ணி என்ன செய்யுங்க, இண்டிபெண்டா நில்லுங்க. உங்க குடும்பம் உங்களுக்கு போட்டா பத்தாதா? இப்ப சுங்கசிப்போர்ட்ல 10 பேர் இண்டிபெண்டா நிப்போம், தாப்பால 10 பேர் நில்லுங்க. எங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லா இடத்துலயும் நில்லுங்க. அங்க யாரு சைடா மீடி இருக்கிற இடத்துல 10 பேர் நில்லுங்க. யாரு எங்க சுங்கசிப்போர்ட் தாப்பான்ல எல்லா இடத்துலயுமே எங்க தமிழ் மக்கள் அதிகமா இருக்காங்களோ அங்க ஒரு 10 கேண்டிடேட் சொந்தம் போடட்டும். ஏன்னா இது வரைக்கும் உன் சொந்தத்துக்கு போட்டான்ற சந்தோஷமாவது இருக்கும். இவங்களுக்கு போட்டு கொடுத்த எல்லா வீட்டோவும் எதுவுமே பழிக்கல. அப்புறம் எதுக்கு நம்ம இப்ப ஜேபி எடுத்துக்கோங்க, எலெக்ஷன் வருது, இப்ப எலெக்ஷன் வருது, யாருக்கு ஓட்டு போடணும்? எல்லாருக்கும் ஓட்டு போடணும். யாருக்கு ஓட்டு போட வேணாயா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? எப்படி சார் சொல்ல முடியும்? ஓட் போட்டு தான் உண்டி இஸ் அவர் ரைட் சார். யாருக்கிட்ட ஓட் போடணுமே. ஓட்டு உண்டி இஸ் அவர் ரைட். ஆனா என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா? ஆமா, மேனிஃபெஸ்டோ கொடுப்பாங்க. மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்க இல்லையா? ஆமா. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா? டைம் எடுக்கும் சார். எத்தனை வருஷம் நாம கொடுக்கறது? இல்லை, டைம் எடுக்கும்ல. ஏன்னா இது வந்து அவங்க ஃபுல்லாக ஆட்சியில் ஃபுல்லாக எடுக்கல சார். அப்படி தான் சொல்லுவாங்க, நாங்கள் ஃபுல்லாக எடுக்கல, இது கொலிஷன் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. அப்போ வாக்குறுதிக்கு என்ன செய்யுங்க, எஸ் அ கவர்னன்ட், ஒரு கவர்னன்ட் கொடுக்கட்டும். அங்க நிற்கக்கூடியவர், நான் இதை செய்து கொடுக்குறேன், இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு 5 திட்டங்களை நிறைவேற்றுவோம், அந்த 5 திட்டங்களுக்கும் அவங்க அதை என்ன செய்யணும், வாக்குறுதி கொடுத்து லெட் தெம் சைன் கான்ட்ராக்ட் மாதிரி. ஆமா, ஏன்னா மேனிஃபெஸ்டோ பிஎம் இப்ப எல்லா இனமும் சேர்ந்து பிஎம்எக்ஸ் என்ன சொல்றாங்க, அவர் கொடுத்த மேனிஃபெஸ்டோல ஒண்ணு கூட அவர் செய்யலைன்னு சொல்லி பொய்க்காரா மாறிட்டார் தானே. இன்னைக்கு அதனால தானே அவருக்கு இந்த பேரடி. செஞ்சிருக்கலாம்ல, ஏன்னா நாட்டோட கடன் யாருனால வந்தது? தமிழர்களால வந்ததா, சீனர்களால வந்ததா? அரசாங்கம் எடுத்த தவறான முடிவு. ஒவ்வொரு புள்ளியும் அரசாங்கத்தில் வேலை செய்யணும்னா ஜிஎல்சி கம்பெனி, லாபம் இல்லாத கம்பெனிலாம் வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தா $1 billion இஸ் கான் தேர். நம்ம என்ன பண்ணணும், மருத்துவமனையில் கியூல இருந்து செத்து போறான். அழகான கல்வி கிடையாது. வாட் வியா வாண்டு உயரம் கட்டிடத்தை கட்டி மக்கள் இன்னும் ஏழையா தானே இருக்காங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் ஜோஹர் மாநிலத்தில் நாங்கள் வரோம், நம்ம போகலாம். I'm going to go there. அங்குள்ள மக்களை பார்த்து சொல்ல போறேன், தயவு செய்து 3 கட்சிகளோ 4 கட்சிகளோ இதுல நிக்கிறீங்க, 5 கட்சி நிக்குது, 5 கட்சி நிக்கிறீங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என் சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க, என்ன செய்ய போறீங்க? உங்க தலைமை கட்சி எந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்க போகுது, எந்த வாக்குறுதி அங்குள்ள மக்களுக்கு தேவைகளை சரி பண்ண போறாங்கன்றது சொல்ல யாரு தயார்? தயார் இல்லைன்னு சொன்னா நடிக்காதீங்க. நீங்களும் வந்து நிக்கிறீங்கன்றதுக்காக
தயவு செய்து நடித்து என்னுடைய தமிழ் மக்களை சிதற பண்ணாதீர்கள். அதற்காக தான் சொல்லுகின்றேன், என் தமிழ் மக்களை வீட்டில் வாழைப்பழத்தையும் கிங் டொரியானையும் சாப்பிட்டு வீட்டில் இருங்க. அது இன்னும் மேலானது. அப்பயாவது இவங்களுக்கு ஒரு உணர்வு வரும். தமிழ் மக்கள் போன எலெக்ஷன்ல 51% சீனர்கள் வெளியே வரல, அதனால தான் ஆட்சி வேற மாதிரி போனதுன்னு பேசுறாங்கல்ல. இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. 51% சீனர்கள் விருப்பமில்லை, அதனால தான் போன தடவை பிஎன் மகா வெற்றி பெற்றது என்று சொன்னார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகின்றேன், தமிழர்கள் அத்தனை பேரும் ஓட்டு போடவில்லை, அதனால தான் ஆட்சி இந்த தடவை தோல்வி தழுவிது என்று சொல்லி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்போம் என்பதை நான் சொல்ல வருகின்றேன். சார் அந்த மாதிரி ஆமா, உண்மையா சொல்றீங்க? உண்மையா தான் சொல்றேன். என் தமிழ் மக்கள், என் ஜனமே, ஜோரில் வாழுகின்ற பணக்காரர்களாக இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நண்பனுக்காக அல்லது பாசத்துக்காக நம்முடைய சுய வர்க்கத்தை, எதிர்காலத்தின் தேவைகளை எவர்கள் பூர்த்தி செய்ய சம்மதம் தரவில்லையோ, நீங்கள் தயவு செய்து இந்த வரக்கூடிய தேர்தலில் யாவரும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது பார்க்கறதுக்கு சார் ஒரு ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ் செய்கிற மாதிரி இருக்கு ஒரு கட்சி மேலே, இல்லை? எப்படி இப்போ இதான் சொல்கிறீங்களே, ஓட்டு போடாத, இந்த கட்சிக்கு ஓட்டு போடாத, இந்த கட்சி, இது ஒரு ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ் மாதிரி இல்லை? ரிவெஞ்ச் கிடையாதுயா. என்ன இது? வாழ்க்கையில் என்னுடைய என் ஜனங்களுக்கு தேவையான காரியம் அங்கே உருவாக்கி கொடுக்கலன்னு சொல்லும் பொழுது அப்புறம் எதுக்கு நான் ஓட்டு போடணும்? ஓட்டோட உரிமை எதற்காக? என்னுடைய தேவைகளை அந்த இடத்திலே செய்வதற்காக தான். அங்க உள்ள தேவைகள் ஒரு பள்ளிக்கூடமா அல்லது ஒரு மண்டபமா அல்லது நமக்காக சில உரிமைகள் இருக்கின்றது. அந்த உரிமையை அவர்கள் செய்ய தவறினால் எதற்கு நான் ஓட்டு போட வேண்டும்? மற்ற கடந்த 10 வருடத்திலே அங்க இந்திரர்களுக்காக செய்ய மறந்தவர்களிடத்திலே நாம் எதற்கு மறுபடியும் ஓட்டு போட்டு அவர்களை ஜெயிக்க வைத்து நம்முடைய மக்களை ஏன் அவர்கள் அவமதிக்க வேண்டும்? ஏன் நம்ம மக்களை அவர்கள், இதுதான் நான் கேட்கின்றேன். நாங்கள் இருக்கக்கூடிய எத்தனை பேர் நிற்க போறாங்க ஏறக்கூடிய தமிழர்கள்? இப்போ 23 கேண்டிடேட்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். 24 கேண்டிடேட்ஸ் இருக்கும். 24 கேண்டிடேட்ஸ் உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நீங்க நிற்கக்கூடிய தலைமை கட்சி என்னுடைய இந்தியர்களுக்கு அங்கே செய்வார்கள், செய்து கொடுப்பார்கள், கண்டிப்பாக அது வாய்க்கும் என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா என்ற கேள்வி உங்களிடத்தில் வைக்கின்றேன். கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது, கொடுக்க போவது கிடையாது. ஏன் அப்படி சொல்றீங்க? காரணம் இது அடூன். இதுல கொண்டு போய் பெட்ரோல கொண்டு போய் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இங்க பிஎன் ஜெயிச்சுதா, பாகிஸ்தான் ஜெயிச்சுதா, இந்த மதிப்பு மரியாதை தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஸ்டேட் வச்சு செய்யலாம்ல, ஸ்டேட் லெவல்ல செய்யலாம். அதுக்கு மானியத்தை கொடுக்கணுமே. இப்பொழுது மாமன்னருக்கும் பிரின்ஸுக்கும் பிஎம்எஸ்க்கும் மோதல் நடந்துகிட்டு இருக்கு. அவரு சொல்றாரு 60 ஆண்டு காலம் பிஎன் ஆட்சி செஞ்சப்போ உங்களுக்கு கொடுக்காதது நாங்க என்ன கொடுக்கல அப்படின்னு. இப்ப அப்படிதான் வருது. அப்ப அவர்களுக்கே, தேசத்துக்கே, ஒரு 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 மாநிலத்துக்கே அவர் சொல்றாரு இத்தனை பில்லியன், 40 பில்லியன் நாங்க சம்பாரிச்சு கொடுத்தோம், எங்களுக்கு கொடுத்தது 5 பில்லியன் அவர் சொல்ல வந்தா, அப்ப இந்தியர்களுக்கு என்ன கிடைக்க போகுது? வாழைப்பழம் தான் கிடைக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு வாழைப்பழம் தான் கிடைக்கும். இதுல நீங்க ஓட்டு போட்டவர் அவரு இங்க இதெல்லாம் என்னை கேட்டீங்கன்னாக்கா, ஓயாங்கூலிட்ட பாத்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன் ஓயாங்கூலி. அதுதான் இன்னைக்கு மலேசியாவுடைய பொலிட்டிக் ஒரு ஓயாங்கூலி தான். உங்க குடும்பத்தின் பாரம் சுமைகள் உங்களோடு இருக்கின்றது. ஜோஹரில் இருக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, மலேசியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இந்தியர்களை குறித்தும் நான் சொல்லுகின்றேன். உங்க எதிர்காலத்தின் குழந்தைகளுடைய எதிர்காலமும், உங்க வாழ்க்கையின் எதிர்காலமும், உங்களுடைய தொழில் எதிர்காலமும் சமயத்தின்படி, இனத்தின்படி பார்க்கும் பொழுது நாம் எல்லா இடத்திலையும் நெருக்கப்பட்டவர்களாகவும், ஒதுக்கப்பட்டவர்களாகவும், வெறுக்கப்பட்டவர்களாகவும் நாம் கடந்து போயிட்டு இருக்கின்ற இந்த தேசத்திலே நமக்கு அரசியல் ஒரு தேவையா என்ற கேள்வியும் நான் இங்கே வைக்கின்றேன். ஓகே சார், இதெல்லாம் நல்லா இருக்கு கேட்குது சார். ஆனால் நம்ம மக்கள் இந்த மாதிரி பின்னால் வருவாங்களா சார்? யூனிட்டாக நிற்பாங்க சார், அந்த ஒரு குரல் கொடுப்பாங்க. அந்த ஒற்றுமையை சீர்குலைத்த சர்வாதிகாரிகள் இன்றைக்கு நம்முடைய ஜனங்கள் அவர்களுக்கு கண்ணுக்கு முன்பதாகவே அழிந்து கொண்டிருப்பதை அவர்கள் மனதிலே வைத்துக்கொண்டு வெளியே வேஷம் போட்டு திரிகிற தலைவர்களை தான் நான் பார்க்கின்றேன். காரணம் என்ன என்று சொன்னால், இதுவரைக்கும் எந்த கட்சி தலைமையகத்திலையும் ஒரு ஹாட்லைன் கிடையாது.
பீஸா விற்கிறவனுக்கு கூட ஹாட்லைன் இருக்கு, ஆமா சப்பாத்து தச்சு கொடுக்குறவங்க ஹாட்லைன் இருக்கு. ஆமா என் காரு பஞ்சர் ஆயிடுச்சுனாக்கா கூப்பிட்டாக்கா நைட்ல வந்து அதை மாற்றி கொடுக்கறது கூட ஹாட்லைன் போட்டான். ஆமா பேட்டரி மாத்துறதுக்கு கூட ஹாட்லைன் இருக்கு. ஆமா ஆனால் கட்சி தலைமையகத்தில் தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய உங்களுக்காக நான் வருவேன், வந்து கொண்டிருக்கின்றேன், செய்வேன், செய்து கொண்டு முடிப்பேன், உங்களுக்காக ஓடுவேன், உங்களுக்காக மாற்றத்தை நான் கொண்டு வருவேன், தமிழ் சமுதாயம் இந்த மாநிலத்தில் சிறப்போங்கி மேலோங்கி இன்னமும் மேன்மடைய நான் கடமைப்பட்டு உள்ளேன். ஆனால் என்ன இல்லை, ஒரு ஹாட்லைன் நம்பர் கிடையாது தலைமையகத்தில். இல்லை சார், ஹாட்லைன் நம்பர் கொடுத்தா என்ன செய்வாங்க, டிஎன்பிபி கட்டுன்னு சொல்லுவாங்க, ஆமாம் ஷப்பஸ் ஃபீல் கட்டுன்னு சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு சேவா காசு கட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி நோண்டிட்டு இருப்பாங்க சார் நம்ம மக்களும் கொஞ்சம் பிரச்சனை. ஏன் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள், ஏன் மற்ற இனத்திற்கு அந்த நிலைமை வரவில்லை? ஆமாம் ஓகே யா சொல்லுங்க. சுதந்திரத்திற்காக ஒற்றுமையோடு போராடி, அதுதான் சொன்னேன், அரசாங்கம் நம்மளை திட்டம் தீட்டி ஓகே நம்மளை ஒதுக்கி வைத்தார்கள். பாலிசி இல்ல புல்லு வட்டுறதுக்கு கூட தெரியுங்களா, கிளாஸ் எஃப்னு போட்டான். ஓகே ஆமா உங்களுக்கு தெரியுமா, அந்த கொன்ட்ராக்டை நான் இழந்திருக்கேன். காரணம் யாரு, மகாதீர். என்னுடைய மலாய்க்காரர்கள் இந்த நாட்டில் ரொம்ப ஏழையாக புல்லு வெட்டியாவது பொழைச்சிக்குவான். அப்ப நம்ம என்னத்தை வெட்டி பொழைக்கிறது, மயிரை வெட்டி தான் பொழைக்கணும். அது கூட இல்ல, அது கூட இல்ல, இப்ப அது கூட முடியாது. அது கூட எலக்ட்ரிக்கல் கொடுத்துட்டான், நீயே வெட்டிக்கிட்டான்ட்டான். இல்ல சார், ஆள் கூட்டி வர முடியாது, அது கூட ஆளை கூட்டிட்டு வர முடியாது. ஆனா பங்களாக்காரன் வந்து கம்பெனி திறந்து ஒரு மலாய்க்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானாக்கா அவன் கிளாஸ் சேப்பு வச்சு வெட்டுறான். இந்த நாட்டிலே சுதந்திரம் பெற்ற நாம், விடுதலை பெற்ற நாம், இந்த நாட்டிற்காக தண்டவாளத்தை போட்டு ரோட்டை போட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்த நமக்கு ஒரு கிளாஸ் எஃப் நம்மளை வச்சு செஞ்சிச்சு. யாராவது ஒரு குரல் கொடுத்திருக்காங்களா? இல்லையே. புல்லு வெட்டுவதற்கு கூட நம்ம என்ன அந்த மாதிரி கூட நம்ம தகுதி இல்லையா? அப்ப நாம் ஏழையாகவே இருந்து சாக வேண்டுமா என்பதை கேள்வியை உங்களிடத்தில் வைக்கின்றேன். எங்களுடைய 25 சிப்பந்திகளே, களம் இறங்கும் ஜெய்பிலே, களம் இறங்கும் என்னுடைய தமிழ் மக்களே, தமிழனுக்காக கொடி பிடிப்பேன், மாத்துவேன், வாழ்க்கையை மேலே கொண்டு போவேன் சொல்லிக் கொள்கின்ற என்னுடைய சிப்பந்திகளே, உங்களை பார்த்து கேள்வின்றேன், இந்த சட்டத்தை உங்களால மாற்ற முடியுமா? டவுன் போர்ட்ல மஜ்லிஸ் பர்பண்டரான் ஜோர் பார்வுல போய் என்னுடைய ஆட்களுக்கு எத்தனை கொன்ட்ராக்ட் புல்லு ஒட்டுற கொன்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க போய் கேட்டு பாருங்க. ஆமா சார், all the civil work come under the class F. எப்படி வாழ போறோம்? அதான் சொன்னேன், திட்டம் போட்டு திருடு கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. ஆமா சார், அத சட்டம் போட்டு மாத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சட்டமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கு. சோ இதுல என்ன நம்ம பெருமையா பேசிக்கிறோம்? இந்த மினுக்காம்பூச்சி மாதிரி நைட்ல பாத்துருக்கீங்களா? அதுக்கு அந்த மினுக்காம்பூச்சிக்கு பேர் என்ன? ஐயோ, அது அப்பி அப்பி அப்பி. ஆங்கிலம் நான் படிக்கல, அதனால மன்னிச்சுக்குங்க. அந்த மினுக்காம்பூச்சி லைஃப் அப்படியே ஒரு இந்த கிளிப் வாழ்க்கை தான். நாம ஏதோ அப்படி 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 அவ்வளவுதான். அது இருக்கா இல்லையா? ஒரு கூட்டமா போனா தெரியும். ஒரு மந்தைகள் தைப்பூசது இல்லையா, ஓ இந்திர்கள் பத்தியா, சாமி எப்படி கும்பிட்டா பத்தியா, அட்ரா மோளத்தை, ஒரு நாள் கூத்து 2 நாள் கூத்து, அட்ரா மோளத்தை ஆட்ரா, நம்ம தான்டா கிங்க. வெக்கப்பட்டு நிற்கின்றோம். 365 நாட்களிலே 363 நாட்களிலே தலை குனிந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த அரசாங்கம் என்ன எனக்கு செய்தது என்றுதான் பல பேருடைய கேள்வி. ஒருவருக்கு செய்ததுனாலே ஒரு பார்த்து சோனைக்கு நாம இல்லை. இது சோறு கிடையாது, வாழ்க்கை, குடும்பத்தின் எதிர்காலம். சிங்கிள் மாதர், சிங்கிள் ஃபாதர் தான் இல்லாம போயிட்டான். சிங்கிள் ஃபாதர் ஆன கையோடைய அவனுக்கு ஜோடி கிடைச்சிருது. ஆனா சிங்கிள் மாதருக்கு 5 பிள்ளையோடைய 4 பிள்ளையோட அவ படுற ஆசதி, அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கூடாரம் இருக்கின்றதா? எந்த கட்சியில மானியம் கொடுக்கறாங்க மாதம் மாதம்? நான் கேட்கும் கேள்வி சரிதானே? ஏன் அவர்கள் மனிதர்கள் இல்லையா? 5 பிள்ளைகளை வச்சு போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறாளே, அந்த டாட்டா இருக்கா? இல்லையே. இப்ப என்னுடைய டாட்டா, என் அப்பா யாரு, என் அம்மா யாரு, என் பிள்ளைங்க எத்தனை பேர், எங்க அண்ணனுக்கு எத்தனை பிள்ளைங்க, என்றைக்கு டாட்டா இல்லையோ, இன்றைக்கு ஒரு ஃபாரின் கம்பெனி, வெளிநாட்டு வாணிகங்க வரும்பொழுது இங்க இந்த பொருள் எந்த ஜனங்க அதிகமா உபயோகப்படுத்துறாங்க, எல்லா டாட்டாவும் எடுத்து தான் இங்க எவ்வளவு செலவு செய்யலாம், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த பிசினஸை எப்படி பண்ண முடியும்ன்ற அவங்க எடுக்கிறாங்க. டாட்டா இல்லாம எதுவுமே நடக்காது. So when Indian leaders, இப்ப தண்டனை எடுத்துட்டீங்கன்னாக்கா
சூப்பர்மேன் தனேந்திரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன தாத்தா, அவர் கூட இருக்கிறவங்க தான் தாத்தா. ஆனா அன்னைக்கு அவருக்காக 1,00,000 பேர் ரோட்ல நிட்டானா அந்த தாத்தா இருக்கான்னு கேளுங்க. இல்ல. தனேந்திரன் எப்படி வெளியே வந்தாரு? இன்ட்ராப் மூலியமா தானே வெளியே வந்தீங்க. மக்கள் சக்தியை பத்தி அவருக்கு தெரியுமா? நாங்கள் மறுபடியும் திரும்பினால் நீங்களாம் ஜீரோவாக மாறிவிடுவீர்கள். அதை சொல்ல நான் விருப்பப்படுகின்றேன். ஓகே சார். சார் ஃபைனலா சொல்லுங்க, நம்ம மக்கள்கிட்ட ஒரு மெசேஜ் ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன இருக்கும்? நாம் ராஜராஜ சோழன் பரம்பரைன்னு சொல்றோம். கடல் தாண்டி வந்த வீரர்கள், இந்த நாட்டிலே மொழி தெரியாமல், இந்த நாட்டிலே சொந்தக்காரன் இல்லாமல், இந்த நாட்டிலே நாம் இறங்கி நாம் நடைபாதை வழியாக காட்டு வழியாக இந்த தேசத்தை உருவாக்கிய தமிழ் மக்களே, இந்தியர்களே, உங்களை பார்த்து சொல்கின்றேன், கொஞ்சம் திரும்பி உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை பாருங்கள். உங்களுடைய தகப்பன், உங்கள் தாய், உங்கள் பாட்டி, தாத்தா பட்ட வேதனைக்கு இன்றைக்கு இந்த அரசாங்கம் நமக்கு மதிப்பு கொடுக்கின்றதா? இல்லை. நமக்காக இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் யாராவது ஒருவர், எந்த கட்சியாவது நாங்கள் உங்களுக்காக இருக்கிறோம், நான் சொன்ன சற்று முன்பதாக, there's no any hotline போட்டா எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டல, அது கட்டல தெரியுது. அப்படின்னா எந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் இங்கே there's no vision, தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். where no vision people are perish. ஆகவே இந்த மலேசியா தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள், நீங்கள் தரிசனத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் கட்சி மாத்திரம் உங்களை வாழ்க்கையை மாற்றாது. ஆகவே நீங்கள் 6 அறிவு படைத்த மனிதர்கள், கடவுளை நம்பினாலும் கடவுள் நம்மளை மாற்ற போறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்கும் முடிவு, ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கின்ற பொறுப்பு, நாம் மற்ற இனங்களை பார்த்து இன்னமும் சரியான பாதையிலே நாம் வாழ கத்துக்காவிட்டால் கட்சியின் மூலியமாகவோ அல்லது இந்த அரசியல் சட்டத்தை கீழவோ இதற்கு மேல் ஒரு பெரிய மாற்றத்தையோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையோ நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் இங்கே சொல்ல விருப்பப்படுகின்றேன். ஆகவே வரக்கூடிய பொது தேர்தலாக இருக்கட்டும், ஜோஹர் பாரத் தேர்தலாக இருக்கட்டும், நமக்காக இன்னும் சில உரிமைகளை நாம் கேட்டு வாங்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கு இந்த பதிவை நான் செய்கின்றேன். ஆகவே நான் ஏன் சொல்லுகின்றேன், நீங்கள் யாரும் வாக்கு சாவடிக்க போக வேண்டாம் என்று ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்மளுடைய வாக்குறுதியை அவர்கள் செய்ய தவறினால் அல்லது அவர்கள் எழுதி கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு வாக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அழகாக இருக்கட்டும், அவர்கள் எப்படியாக இருக்கட்டும், அழகு நமக்கு சோறு போடுவது கிடையாது. அழகினால் வருவது ஆபத்து என்று உங்களுக்கு தெரியுமா? ஆகவே அழகை நீ நம்பினால் நமக்கு அங்க 3 நாமம் இருக்கின்றது. ஆனால் வாக்குறுதியை நம்பினால் நமக்கு என்ன இருக்கின்றது? 4 வார்த்தைகள் நமக்காக நடக்கும். எங்கே மதிப்பு இருக்கின்றதோ, வாக்குறுதி இருக்கிற இடத்துல தான் நோ கமெண்ட்ஸ், there's no nothing. எல்லாமே ஒரு ஒர்க் ஆர்டர் தான், ஒரு SOP. If they don't have SOP, we no need to come out for these elections. ஆகவே மனம் திரும்புங்கள். தம்பி சுதன் சொன்ன மாதிரி தான், ஒற்றுமை என்றைக்கு இந்த பூமி ஒரு வட்டம் என்பதை அதை எப்பொழுதுமே நினைவில் சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. சூரியன் சொல்லுகின்றது நான் உனக்கு ஒளி கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லி, மேகம் சொல்லுகின்றது உனக்கு நான் மழை பெய்ய போகிறேன் என்று சொல்லி. நமக்காக யார் குரல் கொடுப்பார்? கொடுப்பதற்கு யாருமே இல்லை. 60 ஆண்டு காலம் நாம் பின்தங்கிய நிலையிலே இருந்து இன்னமும் மோசமாகிவிட்டோம். ஆகவே சில பேருடைய வளர்ச்சியை பார்த்து இந்திய சமூகத்தை கணக்கு போட வேண்டாம் என்பதை தாழ்மையோடு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஆகவே நம்முடைய சமுதாயத்துக்காக இந்த வரக்கூடிய தேர்தலிலே களங்கிருக்கும் என்னுடைய இந்திய நண்பர்களை பார்த்து சொல்லுகின்றேன், தயவு செய்து உங்களுடைய வாக்குறுதியை நீங்கள் இருக்கும் இடத்திலே அங்கே நீங்கள் எழுதி கொடுத்து நீங்கள் கையொப்பம் பண்ண வேண்டும் என்பதை ஒரு SOP-யாக நீங்கள் எழுதி நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதை இங்கே நான் முன்மொழிய வைக்கின்றேன். ஒரு கான்ட்ராக்ட் செய்து அந்த கான்ட்ராக்டை என்ன செய்யுங்க, இன்றைக்கே நீங்கள் பூர்த்தி செய்து நாளைக்கு நீங்கள் களங்கிறும் பொழுது இந்த கான்ட்ராக்ட் இல்லாமல் நீங்கள் பேசினால் நீங்கள் மொத்தமாக பொய் சொல்லுங்கள் என்று தான் அர்த்தம். இதுதான் என்னுடைய கருத்து. டாக்டர், திஸ் இஸ் ரேப். நல்லா பேசுறீங்க சார், ரொம்ப கருத்து கொடுத்தீங்க. உங்கள் கருத்து எப்பயோ கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும்,
ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப சொல்லுவாங்க ஈஸி சொல்லுவாங்களே ரொம்ப ஃபெக்டாக இருக்கும் சார். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். சுங்காசி போட்டோ தப்பாவோ எங்கே நின்னா கூட சார் மக்கள் உங்கள் பின்னால் நிற்பாங்க சார். ஐ பிலீவ் தட். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான். அந்த மாதிரி எத்தனை பேர் அழைப்பு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக சுகசிப்புள்ள என்னுடைய தாய் மண், பிறந்த மண். ஆகவே அங்கே நிற்பதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கின்றேன். ஓகே. மலேசியா முழுவதும் என்னுடைய பல சோஷியல் மீடியாவில் 1 மில்லியன் 1.5 மில்லியன் இப்படி பல பேர் என்னுடைய பதிவை நீங்கள்லாம் பார்த்துருக்குறீங்க. கண்டிப்பாக இந்த சமுதாயத்துக்கு எதையாவது செய்ய வேண்டும். நான் எல்லா வாழ்க்கையும் வாழ்ந்து முடித்து விட்டேன். ஏழைகளுக்காக தான் வாழ்ந்திருக்கின்றேன். ஆகவே நான் மறுபடியும் எதையாவது இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படை சிந்தனை கொள்கைகள் என்னிடத்தில் இருக்கின்றது. ஆகவே அதற்காக நான் களமிறங்க வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இருக்கின்றது. ஆகவே மக்கள் இதை நீங்கள் எல்லாம் உங்கள் கையில் இருக்கின்றது. குட் லக் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள். ஓகே, ஆல்ரைட். ஸோ டு அவர் ஆடியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த ஷோ. பார்த்துருப்பீங்க டாக்டர் நர்ஸ் வந்து பிச்சு வாங்குறாங்க. அவங்களோட பாயிண்ட்டெல்லாம் நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களான்னு தெரில. ஆனால் கன்ஃபார்மாக உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த கருத்தில் சொல்லுங்கள் காமெண்ட்ஸில். ஸோ வில் டெஃபினெட்லி பி ரீடிங் அபவுட் இட். அண்ட் இஃப் there is any good comments, we'll definitely look forward to bringing Dr. Tamil Nelson Murugan to our show again. முடியுமா சார்? கண்டிப்பாக, நிச்சயமா. ஸோ வித் தட், தேங்க்யூ ஸோ மச். டோன்ட் ஃபர்கெட், நம்ம த ரைஸ் வந்து டாக் ஷோ வந்து we are actually streaming this in multiple platforms. டிக்டாக்ல இருக்கோம், யூடியூப்ல இருக்கோம், ஸ்பாட்டிஃபைல இருக்கோம், இன்ஸ்டாவில் இருக்கோம். எல்லாத்தையும் போய் ஃபாலோ பண்ணுங்கள், ஒரு சப்போர்ட் கொடுங்க, ஒரு லைக் போடுங்க, வந்து ஒரு கமெண்ட் கொடுங்க. அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எனிவே, தட்ஸ் ஆல். ஆகவே தேங்க்யூ தமிழ் மக்களே.